நீங்க தனியா இந்த ஊர்ல நைட்டா நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்க மேல மழைத்துளி விழுது. மழைத்துளி தானே அப்படின்னு சொல்லி கண்டுக்காம போயிடுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 4, 5 பேர்ட்ஸ் செத்து உங்க மேல விழுது. வெல்கம் டு எபிசோட் 1 ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் ட்ரூத். நான் ஏன் அர்த்தராட்டில ரோட்ல நடந்து போகணும்னு கேட்டீங்கன்னா, இது நடக்கிறது ஜட்டிங்கா வில்லேஜ், அஸ்ஸாம்ல. பார்க்கவே அமைதியா, அழகா இருக்க இந்த இடத்துல, அந்த அமைதிக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. இந்த மாரி பேர்ட்ஸ் விழுறது, பேர்ட்ஸ் மாஸ் சூசைட் பண்ணிக்கிறது செப்டம்பர் டூ நவம்பர்ல நடக்குது. அங்க பனிமூட்டம் அதிகமா இருக்கும். ப்ளஸ் மூணும் அந்த டைம்ல தெரியாது. ஈவினிங் 6 மணிக்கு மேல. ஸோ அன்யூஷுவலா பறக்கிற அந்த பேர்ட்ஸ் மரத்து மேலயும், பில்டிங்ஸ் மேலயும் போய் மோதிக்கிட்டு சூசைட் பண்ணிக்குது. கீழ விழுந்து சாகலனா கூட அது ஒரு ஹலூசினேட் ஸ்டேட்ல இருக்கு. இந்த வில்லேஜ்க்கு பெர்முடா ட்ரையாங்கிள் ஃபார் பேர்ட்ஸ்னு பேரே வச்சாச்சு. முதல்ல இதெல்லாம் யாரு பார்த்தாங்க அப்படின்னா, அங்க வாழ்ந்த நாகா ட்ரைப் தான் 1900ல. இங்க ஏதோ ஒரு பேய் இருக்கு, அமானுஷ்யம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. 1905ல ஜெயண்டியா ட்ரைப் இந்த வில்லேஜ கண்டுபிடிக்கிறாங்க. இத அவங்க ஊராவும் மாத்திக்கிறாங்க. இப்ப எதுவுமே நடக்கலையான்னு கேட்டா, அதான் இல்ல. அதே மாரி செப்டம்பர் டூ நவம்பர் நடக்குது. மாஸ் சூசைட் ஆஃப் பேர்ட்ஸ் நடக்குது. ஆனா, அவங்க இந்த விஷயத்த பார்த்த விதம் வேற. அவங்க அவங்களுக்கு சாப்பிட இல்லாதப்போ அந்த பேர்ட்ஸ கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஒரு காட் ஆஃப் கிஃப்ட்டா கூட அத பார்த்தாங்கன்னு சொல்லலாம். இந்த மாரி பேர்ட்ஸ் மாஸ் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு என்ன ரீசன்? அதுவும் அந்த மந்த்ஸ்ல மட்டும், அந்த இடத்துல மட்டும் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு காரணம் யாருமே கண்டுபிடிக்கல. மேக்னெட்டிக் எனர்ஜி, கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் சொல்றாங்க. பட் ஸ்டில் அதுக்கு பின்னாடி ஒரு ஈவில் இருக்குன்னு சொன்னா, அது கூட நம்புற மாரி தான் இருக்கு. It's Street Talks. Follow for more interesting content.